Hey guys, நான் தான் மோட்டோ விஜய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு நம்ம r15 இருக்கு பார்த்தீங்களா, r15 V4 அப்புறம் r15m mt15 அதில் வந்து இப்போ வரப்போகிற மாடலில் வந்து அதாவது 2023ல் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நியூ அப்டேட்டு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தோம்னா ரைடு வீடியோ, பைக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நான் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் குறிப்பாக சொல்லணும்னா எம்மகா சம்மந்தப்பட்ட அப்டேட்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். பெல்லையும் லைட்டாக கிளிக் பண்ணி விட்ருங்க. நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Don't wanna sleep in, cause I got something to prove. இப்போ r15 V4 அப்புறம் M ரெண்டு வேரியன்ட்லையும் பார்த்தோம்னா ஒரு மேஜரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ப்ரைஸ் வைஸும் பார்த்தோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ என்ன ஏதுங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். r15m அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ஹாலஜனில் இது இண்டிகேட்டர் பார்த்தோம்னா ஹாலஜன்லாம் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வரப்போகிற r15m பைக்கில் அதாவது 23 மாடல் பார்த்தோம்னா இனிமேல் எல்இடி இண்டிகேட்டர் தான் வரும். இது ஸ்டாண்டர்டாகவே பைக்கில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் TFT டிஸ்பிளே வருது. TFT டிஸ்பிளே அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அந்த R1 இயருக்கு பார்த்தீங்களா பைக் 1000cc மோட்டோ ஜிபிலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பைக்லாம் பார்த்தோம்னா அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் டே மோடு, நைட் மோடுன்னு சொல்லிட்டு 2 மோடு இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம r15mல வந்து ட்ராக் பைக் இருக்குது பார்த்தீங்களா, r15m அந்த r15mல பைக்கில் மட்டும் TFT டிஸ்பிளே, எல்இடி இண்டிகேட்டர் இது எல்லாமே பார்த்தோம்னா இனிமேல் ஸ்டாண்டர்டாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த TFT டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சுவிட்சஸ் பார்த்தோம்னா வந்து சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்களா நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல, அந்த இடத்துல பார்த்தோம்னா மோட் சுவிட்ச் வந்து வருது. இந்த மோட் சுவிட்சுக்கு கீழே பார்த்தோம்னா பைபாஸ், அதாவது பாஸ் சுவிட்ச், அதாவது முன்னாடியில் பார்த்தோம்னா இந்த ஆள்காட்டி வரல நம்ம அமுக்கோம்ல அந்த மாதிரியான பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. TFT டிஸ்பிளேலாம் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்தது r15ல, ஆனால் இப்போ தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா எவ்வளோ ஏற்றிருக்காங்க பார்த்தோம்னா r15mக்கு 2500லேருந்து 3500க்குள்ளே ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்க r15m விட ரேட்டு கூட வர்றது ஒரு 2500 ப்ரைஸில் எல்இடி இண்டிகேட்டரும் TFT டிஸ்பிளேவும் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ப்ரைஸ் வந்து இந்த டைம் வந்து ப்ரைஸ் ஏற்றுனது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இப்போ r15 V4ல பார்த்தோம்னா, அதாவது V4 இருக்குது பார்த்தீங்களா, M இல்லாமல் அந்த V4ல பார்த்தோம்னா ஒரு புது கலர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரு. ஏற்கனவே பிளாக் கலர் இருந்துச்சே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ இனிமேல் வரப்போகிற r15 V4 பிளாக்ல அலாய் வீல்ஸ் பார்த்தோம்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காம பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது, அது பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அதில் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் வரும். எல்இடி இண்டிகேட்டர் வேணும்னா நீங்கள் 3000 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஹாலஜன் கொடுத்துருந்தாலே அது நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் 3000 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். அந்த எல்இடி இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் எம்மகா ஷோரூமில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பைக்லேயும் வந்து r15 V4லேயும் TFT டிஸ்பிளே வருதான்னு கேட்டால் இல்லை. அதில் எப்பவும் வர்ற மாதிரி நார்மலாக வர்ற மாதிரியே சாதாரண டிஸ்பிளே தான் வருது, அதாவது LCD டிஸ்பிளே அதுதான் வருது. மற்றபடி இந்த ரெண்டு பைக்கு r15mக்கும் சரி r15 V4க்கும் சரி பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஆரம்பத்தில் எப்படி இதில் மட்டும் தான் r15mல மட்டும் தான் ஒரு அப்டேட் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இது பார்த்தோம்னா 1000 ரூபா மட்டும் தான் ஏற்றிருக்காங்க. 1000 ரூபா 1500 சம்திங் வந்து இது அதிகமாக இருக்கும். எதுன்னு பார்த்தோம்னா V4. ஓகேங்களா? அடுத்து இப்போ mt15 பார்க்க போனோம்னா mt15 இது நாள் வரைக்குமே நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா சிங்கிள் சேனல் ABS. இந்த சிங்கிள் சேனல் ABS இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த கேரளா சைட்லாம் பார்த்தோம்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸு, அதாவது வீல் ஸ்கிட் ஆகி அந்த மாதிரி ஆகிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி சிங்கிள் சேனல் ABS இருந்ததுனால. அந்த வீடியோஸை வந்து எமகா பார்த்தாங்களா என்னமோ தெரியல. இப்போ பார்த்தோம்னா நம்ம mt15ல் V2வில் பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, டியூல் சேனல் ABS கொடுக்குறாங்க. இது வேறு லெவலில் அப்டேட் கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக நம்ம mt15 லவ்வர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த பைக்குக்கு எப்படா ABS, அதாவது டியூல் சேனல் ABS கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தது. இனிமேல் வரப்போகிற mt15 மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா டியூல் சேனல் ABS கண்டிப்பாக வரும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட் கூடன்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாளாக ABS இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க நம்ம mt15 லவர்ஸ். நிறைய பேர் வந்து ABSலேன்னு ஒரு பெரிய வருத்தத்தில் இருந்தாங்க. இனிமேல் யாராவது நீங்கள் mt15 எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வெர்ஷன் 2ல் டியூல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிற அந்த mt15 எடுங்க.
வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வருது MT15லேயும். பைக்ஸ் வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்தால் தான் என்ன ஏதுன்னு நம்ம தெரியும். ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறமாக்கு நான் ஃபுல்லாக ஒரு வீடியோஸ் வந்து தெளிவான வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு மேஜரான அப்டேட் பார்த்தோம்னா இதுதான். MT15ல பார்த்தோம்னா டியூல் சேனல் ABS வருது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வருது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா r15mல TFT டிஸ்ப்ளே, LED இண்டிகேட்டர் இது வந்து ஸ்டாண்டாக வரும். அதில் வந்து ஒரு 2500லேருந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடைமுறையில் இருக்க r15mக்கும் வரப்போகிற ஒரு பைக்ஸுக்கும் 2500 ரூபா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ r15v4ல பார்த்தோம்னா r15v4ல பிளாக் கலரில் கோல்டு கலர் அலாய் வீல் கொடுத்து ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே வேறு லெவலில் செம்ம ஷைனிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பைக் பார்க்குறதுக்கு. அது வந்து ஒரு 1000 ருபீஸ்லேருந்து 1500 வரைக்கும் பைக்கோட ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக்ஸ் வந்து சென்னைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சென்னைக்கு வந்து பைக்ஸ் வந்துருச்சு. சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணி போட்டாங்க. நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிறதுனால வந்து இங்கே ஷோரூமுக்கு நான் பைக் வரல. சப்போஸ் புதுக்கோட்டைக்கு ஷோரூமுக்கு பைக் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது நீங்கள் r15m சம்மந்தமாகவோ இல்லை V4 சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா எபிசெட்டில் V4 மாடல் பார்த்தோம்னா நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். அதாவது V4 வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அதோட வீடியோ லிங்க் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் E20ங்கிற ஒரு இன்ஜினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. E20 அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா எத்தனால் பெட்ரோல். ஓகேங்களா? எத்தனால் கலந்த பெட்ரோல் 20% வந்து பெட்ரோலில் 1 லிட்டர் பெட்ரோலில் 20% வந்து எத்தனால் இருக்கும். இதுதான் அது. அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுடைய வீடியோ லிங்க் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். வேறு ஏதாவது நீங்கள் வந்து MT15 சம்மந்தமாகவோ இது r15m இல்லை V4 சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான பதில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா பைக்ஸ் வந்து நம்ம காணொலி ஷோரூமுக்கு புதுக்கோட்டை ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறமாக்கு நான் ஃபுல் வீடியோவை தெளிவாக மேக் பண்ணி போகிறேன். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பிள்ளை கண்டாக்டை ஒரு தடுத்துட்டுங்க. இது மாதிரி பைக் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். டாடா பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.